தொடர்ந்து பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். பத்திரிகையாளர் கிடையாதுனா மன்னிக்கவும் சார், அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். சார், இப்போ நேற்று நாகையில விஜய் மேற்கொண்ட பரப்புரைக்கு பதிலளிக்கும் விதமாக ஆளுஷா ஷானவாஸ் இப்போ செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்து பேசியிருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட கருத்து? திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது. திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கும். ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய சட்டமன்ற உறுப்பினரும் தலைவருமான ஆளுஷா ஷானவாஸ் திமுக அரசுக்கு மீது எதிரான குற்றச்சாட்டுக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு. அதுல அவரு விஜய பிஜேபியின் பி டீம்னு சொல்றாரு. அதுல எனக்கு முழுக்க உடன்பாடு கிடையாது. யாரும் யாருக்கு பி டீமும் கிடையாது. ஓவாய்சி முதற்கொண்டு ஒவ்வொருத்தரும் அரசியல் அரங்கத்துல தமக்கு என்ன கிடைக்குது, தாம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்று ஒரு தலைவராக முடியும், நமக்கு எத்தனை சதவீத வாக்கு கிடைக்கும்னு எல்லாருமே நேர்மறையா தான் அதை பாடுபடுறாங்க. விஜயும் அந்த இடத்துக்குள்ள பிஜேபியின் பி டீம்ங்கிறத நான் மறுக்கிறேன். அவர் 2024 மக்களவை தேர்தலிலே கட்சி ஆரம்பிச்சுட்டு வெறும் லெட்டர் பேடா இருந்தாரு. அவர் லெட்டர் பேடா இருக்கும்போது நாட்டுல எத்தனையோ இஷ்யூக்கள் இருக்கும்போது எந்த இஷ்யூமே எடுக்காம சிஏஏ எதிர்ப்புன்னு இந்திய முஸ்லிம்களுக்கோ இந்திய கிறிஸ்தவர்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும், குறிப்பாக இந்திய முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு சிஏஏ எதிர்த்து தான் பண்றோம்னு சொன்னா அதுல மோடி மீது வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் தான் அவர் பண்ணாரு. இவரோட வன்மம், காழ்ப்புணர்ச்சி இதையெல்லாம் மீறி தான் இதெல்லாம் மீறி திமுகவால ஜெயிக்க முடியல, பாஜகவால ஜெயிக்க முடியலங்கிறது உண்மைதான். 39 தொகுதியிலையும் பாஜக அணி தோத்து போச்சு. 39 அணியிலும் பாஜக அணி தோத்து போகணுங்கிறதுக்காக தான் அவர் சிஏ எதிர்ப்புங்கிறத அவர் சொன்னாரு. ஆனா இவர் ஒரு லெட்டர் பேடா தான் 39 மக்களவை உறுப்பினர்களும் பார்த்தார்களே தவிர ஒருத்தர் கூட விஜய் சிஏ எதிர்க்கிறாரு, அதனால பாஜக எதிர்ப்பு வாக்கெல்லாம் எங்களுக்கு வரும்னு எல்லாம் யாரும் சொல்லல. அதற்கு பிறகும் இன்னைக்கு வக்போர்டு இது தொடர்பாட்டு அதுல முஸ்லிம் பெண்களுக்கு உள்ள பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கும் எதிர்த்து பாஜகவுக்கு எதிராக தான் அவர் பண்றாரு. பாஜகவுக்கு எதிராக விஜய் களமாடும் போது முஸ்லிம் வாக்குகள் அவருக்கு விழலாம் என்ற அச்சத்தின் காரணமாக ஷானவாஸ் கூறுகிறார். விஜயை பொறுத்தவரையில் வன்மம், காழ்ப்புணர்ச்சியுடன் பாஜகவை அணுகக்கூடியவராகவே அவரையும் அவரை சேர்ந்தவர்களாகவும் நாங்கள் பார்க்கிறோம். பாஜகவின் பி டீம் என்பது சரியல்ல, அது முஸ்லிம் ஓட்டுகளை அவர் பிரித்து விடுவார் என்ற அச்சத்தில் ஷானவாஸ் கூறுவதாகவே நான் கருதுகிறேன். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.